வணக்கம் அண்ட் வெல்கம் டு த கோட் வியூஸ். ஸோ எதுக்குடா அவன் கேப்பை போட்டு ரிவ்யூ பண்ணுறான்னு பார்க்குறீங்களா? ஸோ மொட்டை அடிக்கிற வரைக்கும் தெரியல, அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த முடி வளர்கிற ஸ்டேஜ் இருக்குல்ல, அதுக்கப்புறம் என் மூஞ்சே என்னால் கனவில் பார்க்க முடியல. ஏன்னா நான் கழட்டும் போது ஒரு கெட்டப் காட்டுறேன், அந்த கெட்டப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு படத்தோட கிளைமேக்ஸ் தான் எனக்கு வரும். என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. த பிரீமியர் ரிவ்யூ, அதாவது வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவ்யூவா நம்ம சேனல்ல பெரிய பெரிய படங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ரிவ்யூ வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு பார்க்க போற படம் கார்த்திக் சுப்பராஜ் இயக்கத்துல சூர்யா, பூஜா ஹெக்டே மற்றும் பலர் நடித்திருக்க படம் தான் ரெட்ரோ. ஸோ இந்த படம் எப்படி இருக்குன்றத வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் பிரீமியர் ரிவ்யூவா நம்ம சேனல்ல இப்போ சொல்ல போறோம். ஸோ கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்றதை தவிர சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஸோ எப்பயும் போல கமெண்ட்ஸை கழுவி ஊற்றிட்டே இருங்க. கம் லெட்ஸ் கெட் இன்டு த ரிவ்யூ. ரெட்ரோ. ஸோ கார்த்திக் சுப்ராஜ்னாலே கேங்ஸ்டர் மூவினா கார்த்திக் சுப்ராஜ்னு ஒரு டெம்ப்ளேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முத்திரா, அக்மார்க் முத்திரா அவர் மேலே இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படமும் அந்த பேக்ட்ராப்ல தான் இருக்க போகுதுன்றது டீசர் ட்ரெய்லர் பார்த்துருக்கு எல்லாத்துக்குமே ஒரு பரிச்சயமான விஷயமா இருந்தது. அதை தாண்டி எப்பயுமே கார்த்திக் சுப்ராஜ் படத்துல ஒரு கதை வந்து சூப்பரான ஒரு ஜான்ரா ஷிஃப்டே எடுக்கும். அதே மாதிரி இந்த படத்துல இருக்கா இல்லையான்றத ஃபுல் ரிவ்யூல பாருங்க. ஸோ இந்த ரிவ்யூ வந்து ஸ்பாய்லர் ஃப்ரீயாக தான் இருக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப்னு டீட்டெயிலாக கதையெல்லாம் சொல்ல போகிறது. ஸோ தைரியமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்க்கலாம். ஸோ படத்தோட ஒன்லைன் என்ன? ஒரு கேங்ஸ்டராக இருக்கிற பாரின்ற ஒரு கேரக்டர் சூர்யா. ஸோ பூஜா ஹெக்டே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்க ஒரு 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 பர்சனாகவே வந்து பார்த்தீங்கன்னா வயலன்ஸு, வாரு இதெல்லாம் எதிர்க்கிற ஒரு பேக்ட்ராப்லேருந்து வந்த ஒரு பொண்ணு. ஸோ அது வந்து கதை வந்து உங்களுக்கு பார்க்கும்போது புரியும். ஸோ அப்படி இருந்த ஒருத்தவங்க, ஸோ இவங்க ரொம்ப நாளாக வந்து சூர்யாவுக்கு அவங்களுக்கு இடையான காதல், அந்த ஒரு அழகான ஒரு புனிதமான ஒரு காதல், ஸோ அதை வந்து ஒரு மதிச்சு அவங்களோட ப்ராமிஸை ஏற்று அவர் லவ்வா வாரான்னு டிசைட் பண்ணாரா இல்லைன்றதான் படத்தோட ஒன்லைன். ஸோ இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து போகிற ஸ்டார்டிங் பாயிண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஜோஜு ஜார்ஜோட கேரக்டர் தான். ஸோ ஜோஜு ஜார்ஜ் பாரி, அதாவது வந்து சூர்யாவோட அப்பா கேரக்டராக வராரு. ஸோ ஒரு இடத்துல இருந்து அந்த பேக்ட்ராப்லேருந்து அந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகி அந்த இடத்துல இருந்து ரூட்டடாக ஒரு கேங்ஸ்டராக வந்து ஃபார்ம் ஆகி வர ஒரு ஜோஜு ஜார்ஜோட கேரக்டர். ஸோ சின்ன வயசு கேரக்டர்லேயே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஷன், ஐ மீன் ரயில்வே ஸ்டேஷன் சீனும் சரி, அந்த ட்ரெயினுக்குள்ளே நடக்கிற சீனும் ஒரு மையப்புள்ளியாக தான் கதை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இவங்க வந்து தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்து அந்த ஒரு ஐலாண்டில் வந்து இவங்க ஒரு கேங்ஸ்டராக ஃபார்ம் ஆகி இவர் ஒரு கேங்ஸ்டர். ஸோ ஒரு சூர்யாவோட ஒரு கேங்காக வந்து பார்த்தீங்கன்னா ஜெயராம், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட ஒரு காமிக்காக ஒரு சைடு வந்து ஒரு கேங் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் கிரவுண்ட் டானா பிரகாஷ் ராஜ், அதாவது பொலிட்டீஷியன், அவருக்கு ஒரு காஸ்க்காக வந்து ஜோஜு ஜார் ஒர்க் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு ஒர்க் பண்ணுறது சூர்யா சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃப்ளிக்டாகவே போயிட்டு இருக்கும். ஸோ இப்படி தான் வந்து கதை வந்து டூ அண்ட் ஃப்ரோ வந்து லான் லீனியராக தான் நகரும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக. ஸோ பொதுவாகவே கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா லீனியராக சொல்லிட்டா வந்து அவருக்கும் மற்ற டேரக்டருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் எல்லாம் போயிடும். அதுக்காகவே தலைவர் எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்க்ரீன் பிளே பிளேஸ்மெண்ட்டை நான் லீனியராக வச்சு ஸோ எவ்வளோ அழகாக வந்து அந்த ஸ்க்ரீன் பிளே பேக் பண்ணி சர்ப்ரைசிங்காக என்னென்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் கொடுக்க முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக சூப்பராக ஹேண்டில் பண்ணிருக்கான்னு சொல்லலாம். குறிப்பிட்டு சொல்ல போனால் சூர்யாவோட மெனக்கடல் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து அப்படியே அப்படமாக ஸ்க்ரீனில் தெரியுது. ஏன்னா வந்து அவரோட போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஏஜ் கேட்டகரியில் வர போர்ஷன்ஸ் இருக்குது. கெட்டப் வைஸில் வந்து பெரிய சேஞ்சஸ் கொடுக்கலனாலுமே அவரோட கேரக்டரைசேஷன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த அந்த கேங்ஸ்டரா, அந்த வயலன்ஸா, ப்ரூட்டலா இருக்கிற ஒரு இடத்துலயுமே சரி, பூஜா ஹெக்டே கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாதுவா வந்து அமைதியா அந்த லவ் எமோட் பண்ற விதமும் சரி ரொம்ப வந்து சூப்பரா ஹேண்டில் பண்ணிருக்கான்னு சொல்லணும். ஸோ சூர்யாவுக்கு ஏத்த ஒரு படமா நறுக்குன்னு வந்து இது அமைஞ்சிருக்குன்றது வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. பர்ஃபார்மன்ஸ் வைஸ்ல பிச்சு உதறிருக்காரு மனுஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த லவ் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெச்சூர்டான ஒரு லவ், அந்த டைலாக் டெலிவரி பாத்தீங்கன்னா அந்த டைலக்ட்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து ஒரு பின்னணியிலேருந்து அந்த ஒரு பின்னணி, அந்த என்ன ஒரு பின்னணி பொதுவாக வந்து ஸ்ரீலங்கன் பின்னணி தான். ஸோ இது வந்து கதையில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்விஸ்டாக இருக்காது. இது நான் சொல்கிறேன்னு வந்து ட்விஸ்ட் நினச்சிடாதீங்க. ஸோ ஸ்ரீலங்காக்கும் இந்த படத்துக்கும் ஒரு மேஜர் கனெக்ஷன் இருக்குது. ஸோ வெட்டினரி டாக்டராக வர பூஜா ஹெக்டே ரொம்ப வந்து சாதுவான மென்மையான ஒரு கேரக்டர். அவங்களுக்கு வந்து இந்த வாரு, வயலன்ஸு இதெல்லாம் சுத்தமாக வந்து பரிச்சயமான விஷயமாகவே இல்லை. ஸோ இதனால அவங்க ரொம்ப வந்து மனதார நேசிக்கக்கூடிய ஒரு புனிதமான ஒரு காதல், அந்த ஒரு விஷயத்தில் வந்து இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டை வந்து சூர்யா தொடவே கூடாது இதுக்கு மேலே அப்படின்ற ஒரு கட்டம் வருது கதையில். ஸோ அந்த கதை, அந்த ஒரு இன்டர்வல் பிரேக்கிங் பாயிண்ட்டு, அதில் நடக்கிற ஒரு டெஸ்ட்டு ரொம்ப ஒரு ஹை பாயிண்டான இன்டர்வல் தான் இந்த படத்துக்குமே இருக்குது. ஸோ கார்த்திக் சுப்ராஜ் படங்கள்னாலே இன்டர்வல் ஒரு பேங்கராக இருக்கும், அதில் எந்த சந்தேகமே கிடையாது. சனாவோட மியூசிக் எப்பப்பா பிரிச்சிருக்கான் மனுஷன். அதாவது வந்து ட்ரெய்லர் கட்ஸ்லேயே பார்த்துருப்பீங்க. அந்த தாண்டி வந்து பெருசாக வந்து படத்தில் வந்து ஒரு மேஜர் சம்பவம் செஞ்சுருக்காரு. குறிப்பிட்டு சொல்ல போனால் ஜிகர்தண்டா அந்த மாதிரி கேங்ஸ்டர் படத்தில் ஒரு ட்ரம்பட் மியூசிக் எப்பயுமே அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் இன்னும் ஃபியூஸ் பண்ணி என்ஹான்ஸ் பண்ணி பயங்கரமாக பிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக
ஃபுல்லாக கேரிங் ஆன் த ஷோல்டர்ஸ் சூர்யாவும் சனாவும் தான். ஸோ பிஜிஎம்மும் சரி, சூர்யாவோட கேரக்டரைசேஷன், கதை போகிற விதம், நான் லீனியராக வந்து போகிற விதம், அதே மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாமே சூப்பராக பேக் ஆகி ஃபர்ஸ்ட் ஆஃப் போகிறதே உங்களுக்கு தெரியாது, சூப்பராக போகும். ஸோ செகண்ட் ஆஃப் வந்து ஒன்லைனில் சொன்ன மாதிரி வந்து கதை இருக்க போதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. ஏன்னா கார்த்திக் சுப்பராஜ் படங்கள்லேயே வந்து அதுதான் ஒரு பெரிய பியூட்டி. அவர் ரைட்டிங்லேயே வந்து ரொம்ப வந்து எலிகண்டாக அதை வந்து சாதிச்சிருவாரு. ஸோ ஸ்க்ரீன் பிளேலையும் எக்ஸிகியூஷன்லேயும் சரி, செகண்ட் ஹாஃபில் ஜான்ரா ஷிஃப்ட். எப்பயுமே அந்த ஜிகர்தாண்டாலையும் பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்கலாக வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ரொம்ப ஹியூமரஸாக ஒரு செகண்ட் ஹாஃப் எமோஷனலாக முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்காக ஒரு ஜான்ரா இருக்குது. ஸோ அது வந்து நீங்கள் படத்தை பார்க்கும்போது தெரியும். அது வந்து தான் கொஞ்சம் வந்து சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்றது ஒரு டவுட்டாகவே இருக்குது. எனக்கு ரொம்பவே ஒர்க் அவுட் ஆச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம்ப்ட்னே சொல்லலாம். அந்த செகண்ட் ஹாஃப்லும் வர ஒரு கேரக்டரைசேஷனில் ஒரு வில்லனும் சரி, அந்த ட்ரைபிள் மாதிரி வர ஒரு வில்லன், அந்த பிரகாஷ் ராஜ் கேரக்டர், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜில் ஜங் ஜங் படத்தில் வர சில ரெஃபரன்சஸ் மாதிரிலாம் வந்து அந்த மாதிரி ஒரு பாணியில் உங்களுக்கு தெரிய வரும். அந்த பிளாக் வர்சஸ் ரெட் ஃபைட்டும் சரி, அந்த மாதிரி வந்து கதை வந்து ஒரு ஜான்ரா ஷிஃப்ட் எடுத்து அதுக்கப்புறம் இந்த கதையில வந்து அதை லிங்க் பண்ணி இந்த லவ் அண்ட் வார், இந்த பூஜா டெக், இந்த மெயின் மையப்புள்ளியில கடைசியில சூர்யா வந்து எந்த சைடு இருந்தாரு, அதே மாதிரி இந்த கதை வந்து ஒரு கம்ப்ளீஷன் இருக்குல்ல, இந்த ஹோல் ஜேர்னிலையும் வந்து அந்த பாரியோட ஜேர்னில என்ன ஒரு கம்ப்ளீஷன் இருந்தது, இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸுக்கு வந்து பஞ்சமேலாத ஒரு படமா இது இருக்க போகுதுன்றது எந்த சதையுமே கிடையாது. ஸோ கிளைமேக்ஸ், ஸோ ஒரு அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ்ன்னு சொல்லலாம். இதுவும் நிறைய பேருக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் என்னதான் வந்து சூப்பராக பேக் ஆகி ரொம்ப வந்து கமர்ஷியல் வேல்யூவும் சரி, ஒரு மேக்கிங் வைஸ்லையும் சரி ரொம்ப சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தாரு. அதே மாதிரி சூர்யாவோட கேரக்டர், அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டன் சீக்வன்சஸ்லாம் வருதுல்ல, அதெல்லாம் உண்மையிலுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நம்ம வந்து பல படங்களில் பார்த்த ஸ்டன் சீக்வன்சஸ்க்கும் இது வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு அட்டம்ப்டாக வந்து கார்த்திக் சுப்பராஜும் ஸ்டண்ட் மாஸ்டரும் பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான பிரமிக்கக்கூடிய விஷயமா இருக்குது. அந்த கையிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவரை காட்டுறாரு. ஸோ ஆயுதத்தெல்லாம் விட்டுருங்க, அவர் கையில் அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் பண்ணுறது, அந்த பவர் பஞ்சு, ஸோ இதெல்லாம் புதுசாக வந்து சூர்யா கேரக்டர்ஸ் இருக்கு. அவரோட லுக்குக்கும் சரி, அந்த ரக்கட்டாக ப்ரூட்டலாக அடிக்கிறதுலையும் சரி பக்காவாக மனுஷனுக்கு செட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் அந்த டிரான்சிஷன் ஃபேஸ்லையும் சரி, அதோட கேரக்டரைசேஷனும் சூப்பராக கேரி பண்ணியிருக்காரு சொல்லலாம். ஸோ செகண்ட் ஹாஃப் போகிற விதம் ரொம்ப மிக்சடாக வந்து ஜான்ரா ஷிஃப்டிங்லாம் இருந்தாலுமே இது சில பேர் கனெக்ட் ஆகும், சில பேர் கனெக்ட் ஆகுதுன்றது தான் உண்மை. ஸோ குயிக்கா படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் போயிடலாம். பாசிட்டிவ்ஸ் சொல்லவே தேவை, த ஒன் சூர்யா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸில் எலிவேஷனில் பிச்சு உதறிருக்காரு மனுஷன் தான் சொல்லணும். ஸோ ஒரு கம்பேக் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மனுஷனுக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா நடிப்பு அரக்கன் அப்படின்றது வந்து பேர் போன ஒரு ஆள், கொஞ்ச நாளாக அவருக்கு வந்து தீனி போடுற விதமாக வந்து படங்கள் அமையலைன்றது தான் உண்மை. ஸோ இந்த படம் கார்த்திக் சுப்பராஜ் அவருக்கு ஒரு ஃபீஸ்டாக கொடுத்துருக்காரு. இது பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த கதையோட ஒன்லைனும் சரி, ஸ்டோரியும் சரி, கொஞ்சம் வந்து வீக்கான கார்த்திக் சுப்பராஜ் படங்கள்லேயே இது கொஞ்சம் வீக்கான பிளாட்டாக தான் இருக்கும். ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப வந்து ஒரு தின்னான பிளாட் தான். ஸோ இதில் வந்து அவர் ஜான்ரா ஷிஃப்ட் பண்ணி என்னென்ன ப்ளே பண்ணியிருக்காரு, அவர் ஸ்க்ரீன் பிளேவைஸ் என்ன மெருகேற்றிருக்காருன்றத வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து அவரோட ஜோனில் பூந்து விளையாட்டுருக்க தான் சொல்லணும். ஸோ அந்த வகையில் சூர்யா கொடுக்குற கேரக்டரைசேஷனை பக்காவாக ஹேண்டில் பண்ணி தலைவன் பிச்சுவதற்கான நடிப்பு அரக்கன் இஸ் பேக்னே சொல்லலாம். அந்த வகையில் சூர்யாவுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப். ஸோ இந்த மாதிரி படங்களில் எக்ஸ்பெரிமெண்டலாகவும் சரி, நிறைய அவரோட ஜோனில் வந்து அவர் வந்து நடிக்கணுன்றது வந்து கண்டிப்பாக ஒரு ஃபேன் பாய்க்கும் சரி, எல்லாருக்கும் சரி, ஒரு காமன் ஆடியன்ஸ்க்கும் இந்த மாதிரி படம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பிரேக் த்ரூ அவருக்கு இருக்குன்றது சந்தேகமே கிடையாது. செகண்ட் விஷயம் பூஜா ஹெக்டேங்க. அவங்களுக்கு வந்து மேக்கப்பே கிடையாது அந்த படத்தில். அதே மாதிரி வந்து அவங்களோட அந்த ஸ்ரீலங்கன் பேக்ட்ராப்புக்கும் சரி, அவங்க கரெக்டாக பொருந்தி அந்த மேக்கப்பும் சரி சூப்பராக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ அவங்களோட அழகான டைலாக் டெலிவரியும் சரி, அவங்க டப்பிங் பண்ணல இருந்தாலுமே வந்து ரொம்ப அழகாக வந்து நடிச்சு கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு வந்து கெரியர் பெஸ்ட்டாக வந்து இதை வந்து எடுத்து சொல்லிடலாம். பூஜா ஹெக்டே வந்து தமிழ் படங்களில் நடித்ததுலேயே இது கெரியர் பெஸ்ட்டு. அதே மாதிரி கனிமா சாங்கில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிஸ்ட்ரியாக வந்து ஒரு சூப்பரான ஒரு பிளேஸ்மெண்ட் அந்த சாங் பொறுத்த வரைக்கும். ஸோ அந்த சாங்லையும் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும். அதில் வந்து அவங்க போடுற அந்த வாத்து ஸ்டெப் ஃபேமஸாக இருந்தாலும் இது வரைக்கும் இன்ஸ்டாகிராமில் எத்தனை பேர் படம் அவங்க அடிச்சிக்கவே முடியல. அந்த மாதிரி அந்த பாடல் வந்து ரொம்ப வந்து கண்ணுக்கு வந்து ஒரு ஃபீஸ்டாக இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ட்விஸ்டோட முடியும் அந்த பாட்டு. அது நீங்கள் படம் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருக்கும். அதையும் பாருங்க. ஸோ சனாவோட மியூசிக் ஐயோ அப்பா பிச்சு. அதாவது வந்து சில டேரக்டருக்கும் அந்த மியூசிக் டேரக்டருக்கும் பார்த்தீங்கன்னா அது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பாண்டோட ஒரு மோசமான பாண்ட் இருக்குங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கார்த்திக் சுப்ராஜுக்கும் சனாக்கும் பார்த்தீங்கன்னா தப்பாலாம் என்ன நினச்சிடாதீங்க இப்படி சொல்கிறது. அந்த கார்த்திக் சுப்ராஜ் சனாக்கும் அந்த பாண்டிங் இருக்குல்ல, அந்த மியூசிக் அண்ட் எலிவேஷன், அந்த பிஜிஎம்மும் சரி, அதாவது எல்லா படத்தையும் எடுத்து தனியாக வந்து நீங்கள் அந்த ஓஎஸ்டியே கேட்கலாம், அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதே மாதிரி ரெட்ரோ படத்துலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான வந்து ஒரு சனாவை நீங்கள் பார்ப்பீங்க. யூஸ்வலாக வந்து கார்த்திக் சுப்ராஜ் படத்தில் என்ன மாதிரி ஒரு மியூசிக் வந்து நீங்கள் அந்த
எதிர்பார்க்கணுமோ அதை விட டபுள் மடங்கு இதில் கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் அந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ். ஸோ கார்த்திக் சுப்ராஜ் கேப்டன் ஆஃப் த ஷிப் சொல்லவே தேவையில்ல, அவரோட அங்கீகாரம் வந்து ஒரு இதுலேயும் பதிச்சிருக்காருன்னு சொல்லும். அனதர் ஃபெதர் டு இஸ் கிரவுன்னு வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ ரெட்ரோ படம் டு த ஹானஸ்ட் ஃபிலிம் மேக்கிங், எந்த வித டீவியேஷனும் இல்லாமல் அவர் வந்து ஒரு படத்தை வந்து பிஸ்னஸாக பார்க்காத ஒரு டேரக்டராக வந்து இருக்கிறதுல கார்த்திக் சுப்ராஜ் ஒன் ஆஃப் த ஆல்ன்றதுல வந்து ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காரு. இந்த படத்துல என்னதாங்க பிரச்சனைனா, அந்த ரன் டைம்ல வந்து கொஞ்சம் வந்து ரொம்ப மெனக்கணுன்றது வந்து, இப்போ குறிப்பிட்டு சொல்ல போனா அந்த கமர்ஷியல் படங்களுக்கு ஒரு மீட்டர் இருக்கு, ஒரு ரன் டைம் இருக்கு, 2 hours 20 minutesன்றதை தாண்டி 3 hours விண்டோல வந்து பாத்தீங்கன்னா யாராலையுமே எதுவுமே உட்கார முடியல. ஸோ அந்த வகையில வந்து ரன் டைம் வந்து ஒரு டீசெண்டான ரன் டைமா இருந்தாலுமே கொஞ்சம் வந்து செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேக்ஸ் இருக்க தான் செய்யுது. அது வந்து இந்த ஜான்ரா ஷிஃப்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தோட கதையை ஜட்ஜே பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கார்த்திக் சுப்ராஜ் எப்பயுமே மெனக்கிடுவாரு. அந்த விதத்துல இவர் செகண்ட் ஹாஃப்ல எடுக்கிற வந்து அந்த ஜான்ரா ஷிஃப்ட், கதையோட ஷிஃப்ட், டர்ன்ஸ் எல்லாமே வந்து சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாம போகும். அது வந்து சூர்யாவோட கேரக்டர் புதுசா வந்து ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அது வந்து சில பேருக்கு வந்து செட் ஆகுமா, அவரோட ஃபேன்ஸுக்கும் சரி, ஐ மீன் வந்து ஜென்ரலா வந்து அவரோட கேரக்டரைசேஷனுக்கு அது வந்து சில பேரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்றத மாதிரி இருக்குன்றது என்னோட கணிப்பு. ஸோ அந்த வகையில் செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது, ஐ மீன் ஃபர்ஸ்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது செகண்ட் ஹாஃப் போகிற விதமும் சரி, அந்த அந்த சுவாரஸ்யமும் சரி கொஞ்சம் வந்து கம்மியாக இருக்கிறது வந்து எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ படம் பார்த்துட்டு சொல்லுங்கள் இது கரெக்டாக இருக்கா இல்லையான்றதை. ஸோ அவ்வளோ அந்த படத்தில் வந்து மேஜராக வந்து குறை சொல்கிற மாதிரி எந்த விஷயமே கிடையாது. சரி ஓடிடியில் பார்த்துக்கலாம்ப்பா அப்படின்னு தட்டி விடுற படமும் கிடையாது. கண்டிப்பாக தியேட்டர்கள் எக்ஸ்பீரியன்ஸாக ஸ்டண்ட்டுக்காகவே தெரிவிக்க விடுற மாதிரி இந்த படத்தில் 2-3 சீன் இருக்குங்க. அதுக்காகவும் அந்த மியூசிக்காகவும் கண்டிப்பாக தியேட்டரில் போய் பார்க்கலாம். ஸோ May 1 கார்த்திக் சுப்ராஜுக்காக ஃபர்ஸ்ட், அதே மாதிரி நடிப்பாரகன் சூர்யா இஸ் பேக், இவங்க 2 பேருக்காக இந்த ரெட்ரோ படத்தை கண்டிப்பாக நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம். ஸோ இந்த படத்துக்கு நம்ம கோட் மூவியோட ரேட்டிங் 5க்கு 4 கொடுக்கலாம். ஸோ அதுக்கு எல்லா தகுதியும் இந்த படத்துக்கு இருக்கு. ஸோ இதுதான் இந்த படத்தோட ரிவ்யூ. ஸோ படம் பார்த்துட்டு ப்ரீமியர் முடிஞ்சிச்சு. ஸோ படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆகுது. பார்த்துட்டு இந்த ரிவ்யூ வந்து ஹானஸ்டா இருந்ததா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கழிவு ஊத்துறோம் எப்பயும் ஊற்றி தான் இருக்க போறீங்க. அன்டில் நெக்ஸ்ட் ரிவ்யூ, பை ஃப்ரம் கோட்.